ஓகே கேஸ், நான் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம பல வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸ் நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு விஷயமா ரெண்டாவது நம்ம இன்றைக்கி ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்றது கிளம்ப போகிறேன். என்ன கதை, ஏது கதை, என்ன பாடல், என்ன பண்ண போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ கிளம்பிட்டேன். காலைல பார்த்தீங்கன்னா டைம் ஒரு காலைன்னு சொல்ல முடியாது, மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சு. அண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சமைச்சுன்னு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு தான் கிளம்பலான்னு இருக்கேன். ஹைலைட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எங்கள் வீட்டோட விளாக்ஸ்லாம் காட்ட சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஆனால் வீட்டில் அதுக்கு ஒத்துக்கணும், அப்படி நம்மளால் காட்ட முடியாது இல்லை. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா மளிகை சாமான் வாங்கும்போது மசாலாலாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க குக்கிங் பண்ணும்போது. அந்த வகையில் ஒரு புது மசாலா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறாங்க. அது எப்படி டேஸ்ட் இருக்க போகுதுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறது தில்லை மசாலாலேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிற தில்லை மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தில்லை மசாலா கிட்டத்தட்ட 110 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஸ்டோர்ஸ்ன்றது டிமார்ட், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்களோட வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், தில்லைமசாலா.com அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான், ஜியோ மார்ட், ஃப்ளிப்கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரபிள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு 399 rupees மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கோடு இருக்குது, PC Vijay 20 சொல்லிட்டு. அதை யூஸ் பண்ணிங்கன்னா கார்ட்டுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் 20% ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க. எல்லா ஆர்டர்ஸ்லுமே ஒரு கோழி மல்லி ரசம் மசாலா பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் செட்டிநாடு மசாலாவும் அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா, கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸ் ஒன்று இருக்குது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு மசாலா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். சாப்பிட்டு பார்த்தங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸும் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சாஃப்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மசாலாவும் ட்ரை பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா தில்லை மசாலா தான் நானே ஆர்டர் பண்ண போகிறேன். எல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா இவங்க சேல் பண்ணுறாங்க. மறக்காம போய் செக் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஸோ சாங் ஒர்க்குக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்னை போய் கொண்டிருக்கிறேன். அண்ட் இட் இஸ் ரெய்னிங் ஆக்சுவலி. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாகவே பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே மழை அடித்து தள்ளுது. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஒர்க் இருக்குது. ஒன்று நம்மளோட ஆல்பம் சாங் ஒர்க், ஒன்று ரெண்டாவது அம்மா அரங்கத்துக்கு ஒரு காலேஜ் ஈவெண்ட் நடக்குது ஆக்சுவலாக அண்ணா நகரில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க ஜட்ஜ் பண்ண சொல்லி ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக தான் இருக்கும். ஸோ மழை பெய்யுது, இதில் என்ன காட்டுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சுச்சா வருது. பட் ஆனால் இந்த மழையில் வெளியே போகிறோம், நனைஞ்சிருவேன். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ கார்லலாம் போக மாட்டேன், டோன்ட் வரி. அண்டு சடனாக ஏன் இந்த கிளைமேட் சேஞ்ச், அதுதான் எனக்கு புரியல. என்ன நடக்குதுன்னே புரியல உலகத்தில். எர்த்குவேக் வருது, சுனாமி வார்னிங் கொடுக்குறாங்க, காஷ்மீர் பக்கம்லாம் ஸ்னோஃபால் ஆகலை. என்ன கதைனே புரியலையே. குளோபல் வார்மிங்ன்றாங்க. இதெல்லாம் பெருசாகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? கடலுக்குள்ளேயே முழுகிடும் நிறைய ஏரியா. Compared to the blessings of the parents. So be through by becoming by enabling those who are left behind. So செய்த சிஎம் ஆனவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் கோபிநாத் அறிவித்துள்ளார். இது தெரியாதா? நானே ஃபீஸ் டிரைவர்ல தானே இருக்கேன். யாரா இவங்க? சரி, விஜய் டிவில பூர்ணிமா மாயா என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? இந்த ஃபேஸ் தான் பார்க்க வந்தவங்க யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. CA Jairaj Pandian. So, what are we waiting for? Without any further delay, let's jump into the event. Arunraj, Abhishek, Narendra. So guys, we'll start with Sun TV. ராசி பலன். இன்னைக்கான ராசி பலனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? முதல் ராசி கன்னி ராசி. கன்னி ராசி, உங்க ராசி பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்நாள் ஃபுல்லா கன்னியாவே இருப்பீங்க. எந்த பெண்ணு பக்கத்துலயும் நிக்க முடியாது. பெண்ணு பக்கத்துல என்னங்க, தூரமா கூட உங்களால நிக்க முடியாது. அதனால ஏதாவது கல்யாண ஆசை இருந்தா அது இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிடுங்க சொல்லலாங்க. இந்த மீன ராசிக்கு நான் என்னங்க சொல்ல, அவங்க வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை Pause. Reverse. Fast forward. மிலிட்டரி எல்லாம் கார்த்திகை தானடா, எங்க மிலிட்டரி
தேவி ரைட் ஆண்டா Pause. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு நாங்க ஃபைலிங் பண்றோங்க. ஏய் நாங்களாம் 50,000 ரூபாய்க்கு பண்றது நீங்க எப்படி 150 ரூபாய்க்கு பண்றீங்க? நீங்களும் 150 ரூபாய்க்கு பண்ணுங்க. எங்களை என்ன கேக்குறீங்க? ஏய் என்னடா பண்றீங்க? அப்ப நாங்களே எப்படி பொழைப்போம்? மழை பெய்யுது, ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடும்னு நினச்சேன் நான். ஸோ ஹாப்பி டு சி மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது. நார்மலாகவே நான் ரொம்ப நர்வஸ் டைப் தான். ஏதோ சோஷியல் மீடியாவில் பேசுகிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் இத்தனை பேர் பார்க்குறப்ப கொஞ்சம் எனக்கே நர்வஸாக தான் இருக்குது. பட் இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சொல்லும்போது எனக்கே அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் 3 டீமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் காலேஜ் டேஸில் ஞாபகம் வருது. ஸோ second prize goes to the first team. First perform பண்ணாங்கல்ல, so they will be getting the second prize. So before leaving from the stage, நான் எப்போவுமே சோஷியல் மீடியாவில் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவேன். என்னோட இது நான் சொல்லணும்னா, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு விஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் லைலோவில் போய் ஜாயின் பண்ணேன். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அது ஸ்கோப் கிடையாது, அது படித்து என்ன பண்ண போகிற, டிவி சேனல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் படித்தது பார்த்தீங்கன்னா பிபிஏ படித்தேன் ஆர்ட்ஸில். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணது சிஏ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருக்கேன் நான். இது பண்ணலாமா, நமக்கு செட் ஆகுமா, சிஏலாம் பண்ணால் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம்லாம் சம்பளம் தராங்களாமா அப்படின்லாம் நான் ஒரு காலத்தில் யோசிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் சிஏ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே செம்ம டேலண்டடான பீப்புளாக தான் இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லைஃப் இஸ் ஸோ ஷார்ட். ஆல்ரெடி நிறைய பாட்டில் கூட வந்திருக்கும். இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் செல்ஃப் ஐசோலேட் ஆகிட்டு ரொம்ப ப்ரெஷர்லேயே இருக்கீங்க. அந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கனாவே உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தேடுவீங்க. ஸோ 2024 ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வில் ப்ரே ஃப்ரம் மை சைட். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ. ஸோ ஆஃப்டர் மந்த்ஸ் ஃபைனலி பேக் டு த ஸ்டூடியோ. இங்கே தான் நம்ம இந்த நேமிஸ் தளபதி சாங்லாம் ஷூட் பண்ணது. ரிவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி பேக் டு த பிளேஸ். ஃபிங்கர் போட்டிங்கன்னா தான் லோடு போல். ஸோ இதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியிருந்தோம். இந்த நேமிஸ் தளபதிக்கு ஃபுல்லாக எங்கள் டம்மால் டுமில் இங்கே தான் வாசிச்சது. ஸோ மறுபடியும் வி ஆர் பேக் டு த கேம். அடுத்த சாங்கோட ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி 2024 நிறைய சாங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீயும் தும்மிடி 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 இதுந்தா. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் போகுது. ஏன்னா 6 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இந்த ஹெட்செட்லாம் மாட்டிட்டு பாடுறது. ஆக்சுவலாக நம்ம இந்த நேமிஸ் தளபதி முடிச்சே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 சாங் முடிச்சிட்டோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங் ட்ராக், நானும் வேலு ப்ரோ சேர்ந்து பண்ணுறது. ஸோ அவர் கொஞ்சம் ஃப்ரீயானோடனே அவர் பிடிச்சினு வந்துட்டேன் இன்றைக்கி ரெக்கார்டிங் போயே ஆகணும்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி ஹவ் திஸ் கோட். என்னால் ரிவீல் பண்ண முடியாது இப்போதைக்கு, ஒர்க்கு முடியட்டும், அந்த டைமில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். எடுக்கல எனக்கு செல்ஃபு இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா, நான் பாடுறது எனக்கு கேட்குது, பட் ஏதோ ஒரு மைல்யூட்டான டிலே இருக்குது ஹெட்ஃபோன்ஸில் மானிட்டர் பண்ணுறது. தெரியல. திஸ் இஸ் ஓகே ப்ரோ. எதுக்கு நான் அழுவுறேன்னு தெரியல எனக்கு யா ப்ரோ. இது இன்னொரு வாட்டி ஃபுல்லாகவே போயிடலாம். போகலாம். நான் சும்மா ஒரு வாட்டி பாடி பார்த்தேன், அது கரெக்டாக உட்காருதான்னு. ஸோ நம்ம இன்றைக்கி போன காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டோ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரியலி தேங்க்ஸ் ஃபார் திஸ் மொமெண்ட்டோ. அண்ட் ஸோ இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அந்த மசாலாவோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.